குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்னும் 3 மணி நேரத்திற்குள் அது புயலாக வலுப்பெறும். தரை காற்று கிட்டத்தட்ட 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போதே வீசிக்கொண்டிருக்கிறது. மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை அது காற்று வீசும். அதற்கு பிறகு வலிமை குறைந்து விடுகிறது. காற்றின் வலிமையும் குறைந்து விடும். ஆனால் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும். அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் மணிக்கு. 30ஆம் தேதி பகல் நேரத்திலேயே மணிக்கு 1 சென்டிமீட்டர் முதல் 1.5 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கும். வணக்கம் பாலசுப்ரமணியன் சார். வணக்கம். நீங்கள் நேற்று சொன்ன மாதிரி இன்னைக்கு காலைல வரைக்கும் ஒரு 5 சென்டிமீட்டராவது பல இடங்களில் சென்னையில் பெஞ்சிருக்கு நமக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கு சார்? இன்னைக்கு கண்டிஷன் எப்படி இருக்கு? இன்னைக்கு 29ஆம் தேதி இல்லையா? இன்று காலை 8:30 முதல் நாளை காலை 8:30 மணி வரை உள்ள 24 மணி நேரத்துல சென்னையில குறைந்தது ஒரு 5-6 இடங்களிலாவது 8 முதல் 10 சென்டிமீட்டர் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாளைக்கு 30/11/2024 காலை 8:30 முதல் அடுத்த நாள் 1/12/2024 காலை 8:30 மணி வரையிலான அந்த 24 மணி நேரத்துல 10 இடங்களிலாவது 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை பெய்யும் என நான் நினைக்கிறேன். நேற்றெல்லாம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி டெல்லியிலிருந்து வெளியாகி இருக்கிற அந்த வானிலை ஆய்வுத்துறையினுடைய அந்த அறிக்கையில இன்னும் 3 மணி நேரத்திற்குள் அது புயலாக வலுப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புயலாக வலுப்பெறும் போது அது ஒரு 250 350 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அதற்கு பிறகு அது நகர்ந்து கரையை நோக்கி வருகிறது. அது ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் வரும்போது மீண்டும் வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது. அது புயலாக மாறினாலும் புயலாக கரையை கடக்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த சிஸ்டத்தின் காரணமாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பிகமிங் எ சைக்ளோன் ஒரு புயலாக மாற இருக்கிறது. அது தொடர்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலோர மாவட்டங்கள்ல தரை காற்று கிட்டத்தட்ட 40 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை வீசிக்கொண்டிருக்கிறது. இப்போதே வீசிக்கொண்டிருக்கிறது. வலிமையாக இருக்கிறது. இது புயலாகின்ற அந்த ஒரு 3 மணி நேரம் அது புயலாக இருக்கும். அந்த சமயத்துல இன்னும் சற்று வலிமையாக மணிக்கு 75 கிலோமீட்டர் வேகம் வரை அது காற்று வீசும். அதற்கு பிறகு வலிமை குறைந்து விடுகிறது. காற்றின் வலிமையும் குறைந்து விடும். ஆனால் மழைக்கான முன்னெச்சரிக்கைகள் இதற்கு முன்னால் என்ன கொடுத்திருக்கிறோமோ அந்த முன்னெச்சரிக்கைகள்லாம் அப்படியே இருக்கின்றன. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. மழை இருக்கும். இன்று லேசான முதல் மிதமான மழை, குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள்ல, அதற்கு தெற்கே உள்ள திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி வரைக்கும் லேசான முதல் மிதமான மழை பரவலாக பெய்யும். ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யும். நாளைக்கு 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை, அதாவது 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடியது. 3 சென்டிமீட்டர்ல இருந்து 6 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். 7 சென்டிமீட்டருக்கு மேல 10 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய இடங்கள் அதை விட குறைவாக இருக்கும். ஒரு 30% இருக்கும். 12 சென்டிமீட்டருக்கு மேல் 20 சென்டிமீட்டர் வரை பெய்யக்கூடிய இடங்கள் ஓரிரு இடங்களாக இருக்கும். அப்படிங்கிறது தான் வானிலை முன்னெச்சரிக்கை. இதனால சென்னையில தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்குதல், இந்த சப்வேல தண்ணி தேங்குறது, ரோட்ல வெள்ளம் வருதல், இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதான் இம்பாக்ட் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மழை பெய்ஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான இம்பாக்ட் ஃபோர்காஸ்ட் இதை போலதான் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காற்றால ஏற்படக்கூடிய மரங்கள் விழுதல் அல்லது மின்கம்பங்கள் விழுதல், குடிசைகள் பறந்து போதல், இதெல்லாம் சற்று குறையக்கூடும். ஏன்னா அந்த காற்றினுடைய இம்பாக்ட் கம்மியா இருக்கு. மழையினுடைய இம்பாக்ட் மட்டும் அதிகமாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு அகில இந்திய வானிலை நிலையம் 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் காற்று வீசும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க. புயலாக மாறும்போது புயலோடு தொடர்புடைய காற்றின் வேகம், புயல் நகர்கின்ற வேகம் இல்லை, புயலோடு தொடர்புடைய காற்றின் வேகம் அது 80 முதல்
90 கிலோமீட்டர், அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர். இன்னும் வலுப்பெற்றதுன்னா 140 கிலோமீட்டர். வரதாவை பற்றி சென்ற முறை நம்ம பேசணும் இல்லையா? வரதால 140 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து வீசி, இது அந்த அளவுக்கு இல்ல, அதை விட வலு குறைவான புயல் தான். புயலாக மாறினால் இதற்கு பெயர் வழங்கப்படும். அந்த புயல் கடலில் இருக்கின்ற சமயத்துல கரையோர மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசக்கூடும். அதிகபட்சமாக 100 கிலோமீட்டர் மணிக்கு காற்று வீசக்கூடும். அதற்கு பிறகு அது வலுவிழக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். வலுவிழந்தது என்றால் காற்றின் வேகம் குறைந்து விடும். திரும்பி 40, 55, அதிகபட்சமாக 65 அந்த லெவலுக்கு வந்துடும். அந்த வேகம் இன்னைக்கு இருக்குன்றீங்களா சார்? அந்த 90க்கு மேல இன்னைக்கு இருக்கும் அந்த வேகம், காற்றின் வேகம். ஆமா, இன்று மாலைக்குள்ளார அது வந்து புயலாகி இரவுக்குள்ளார வந்து வலுவிழந்து மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிவிடும். அப்ப அது குறைஞ்சிடும், காற்றின் வேகம் குறைஞ்சிடும். காற்றின் வேகம் குறைந்து விடும். இந்த ஏன் சார் இவ்வளவு குழப்பம்? இப்ப நேற்றுக்கு சாயங்காலம் வந்து புயலா மாறாது அப்படின்னாங்க, திரும்ப இன்னைக்கு காலைல அது புயலா மாறும் அப்படின்றாங்க. ஏன் அந்த குழப்பம்? ஒரு சின்ன உதாரணம் மூலமாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இத ஒரு நாளின் அதிகபட்ச வெப்பநிலை, மேக்சிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த டே, அது வந்து ஏன் ரெக்கார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு கூட தெரியும். சூரிய வெப்பம் காலையில 6 மணிக்கு சூரியன் உதயம் ஆகும் போது சூரிய கிரணங்கள் வந்து பூமியில் வந்து விழுகிறது. அது மேலே ஏறி உச்சிக்கு வரும்போது அதிகபட்ச சூரிய கிரணங்கள் வந்து தரையில் விழுகிறது. அதனால பூமி சூடாகிறது. பூமியிலிருந்து வெப்பம் மேலெழும்பி வருகிறது. அதனாலதான் நமக்கு அதிகபட்ச வெப்பநிலை ரெக்கார்ட் ஆகுது. காலையில எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். உச்சி நிலைக்கு எப்போது வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். வானத்தில் மேகமே இல்லை என்றால் அதிகபட்ச சூரிய வெப்ப சக்தி பூமியால் பெற்றுக்கொள்ளப்படும்ங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளவெல்லாம் தெரிஞ்சா கூட நம்மளால மேக்சிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு ரெக்கார்ட் ஆகும் சொல்ல முடியாது. அதுதான் வானிலை. வானிலை வந்து அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான அறிவியல் தான். ஆனா அதை கணக்கீடு செய்து அடுத்து என்ன நிகழும் என்பதை நாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தர முயற்சி செய்யும் போது அதில் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் நிலவுவதால் நம்மால வந்து சரியாக முன்னெச்சரிக்கை பண்ண முடியவில்லை. இப்ப இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னாக்க, இவ்வளவு நாள் வரைக்கும் அது வந்து இலங்கைக்கு கிழக்கே கடலில் இருந்தது. இலங்கையிலிருந்து தரை காற்று அந்த சிஸ்டத்துக்குள்ளார போய்கிட்டு இருந்தது. தரை எப்போதுமே வந்து வறண்ட பகுதியாகத்தான் இருக்கும். ஆனா இலங்கை இப்போது அப்படி இல்லை. ஏன்னா ஒரு வாரமாகவே இலங்கையில் மழை பெய்து இலங்கையின் நிலப்பகுதிகளிலையும் வந்து ஈரப்பதம் அதிகமாகவே இருக்கிறது. இங்க வந்து 70% இருக்கு நிலப்பகுதியில. கடல்ல 90% இருக்கு. இந்த 70% ஈரப்பதம் உள்ள காற்று வந்து 90% ஈரப்பதம் உள்ள காற்றுக்குள்ளார போகுது. அப்ப இதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் வந்து அந்த எனர்ஜி எல்லாம் செலவாகுதே ஒழிய புயல் வளர்ச்சி அடைவதில் புதிய மேகங்கள் உருவாவதற்கு அந்த எனர்ஜியை வந்து செலவாகல. இப்ப இது நகர்ந்து இலங்கை நிலப்பகுதிக்கு வடக்கே வந்துருச்சு. முழுக்க முழுக்க கடல்ல இருக்கு. அதனால இந்த நிலக்காற்று அதுக்குள்ளார போவது வந்து குறைந்து விட்டது. அதனால அது வீக்கன் ஆகிறதுக்கு இனிமே வழி இல்லை. அதனால இது வந்து வளர்ச்சி அடைந்து புயலாக மாறும். கொஞ்ச நேரம் கழிச்சு தமிழக கடற்கரை ஓரமாக வந்து விட்டால் தமிழக நிலப்பகுதியிலிருந்து அதே வறண்ட நிலக்காற்று போகும். இப்ப இலங்கையை விட இந்த காற்றினுடைய ஈரப்பதம் வந்து இன்னும் குறைவு. அங்க 70% இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா? இங்க 65-60% தான் இருக்கு ஈரப்பதம். இந்த ஈரப்பதம் குறைவான காற்று அந்த சிஸ்டத்துக்குள்ளார போகும்போது அதை வளர விடாமல் வலுப்பெற விடாமல் அப்படியே டீப் டிப்ரெஷனாகவே வைத்திருக்கும். இல்லைன்னா அதை விட வலுவை குறைத்து டிப்ரெஷனாக மாற்றிவிடும். அப்படிங்கிறதுனால தான் வந்து அது இன்னும் சிறிது நேரத்தில் புயலாக வலுப்பெறும். ஆனால் கரையை கடக்கும் நேரத்தில் அது வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அதை விட வலு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ தான் கரையை கடக்கும் என்பதுதான் வந்து இப்போது இருக்கின்ற அந்த வானிலையியல் காரணிகள் நமக்கு சொல்லுகின்றன. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா காற்றை பத்தி நம்ம பெருசா பயப்பட வேண்டாம். ஆனா மழை வந்து சண்டே வரைக்கும் இருக்குன்றீங்க சார். அப்படி பார்த்தா சென்னையில தாழ்வான பகுதி மக்களுக்கு, இப்ப பள்ளிக்கரணை, வேளச்சேரி அந்த பகுதி மக்களுக்கு என்ன ஆகுதுனாக்கா அந்த ஃப்ளட் வருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அது வர வாய்ப்பு இருக்கு. இம்பாக்ட் ஃபோர்காஸ்ட்ல சாலையில் வெள்ளம் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நான் சொல்றேனே. இன்றைக்கு வந்து காலை 8:30 நாளை காலை 8:30 வரைக்கும் 3-6 சென்டிமீட்டர் மழை வந்து 10 இடங்களுக்கு மேல பதிவாகும். நாளை 30ஆம் தேதி காலை 8:30 1ஆம் தேதி காலை 8:30 வரைக்கும் 10 முதல் 15 சென்டிமீட்டர் மழை வந்து குறைந்தது ஒரு 7-8 இடங்களிலாவது பதிவாகும் என்பது என்னுடைய கணிப்பு. அந்த மாதிரி பதிவாச்சு அப்படின்னாக்கா அதை தவிர 20 சென்டிமீட்டர் மழை ஓரிரு இடங்களில் பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பதிவாச்சு அப்படின்னாக்க
சாலைகளில் வெள்ளம் தேங்குவது அதெல்லாம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அது வந்து கரெக்டா பள்ளிக்கரணையில தான் பெய்யுமா அல்லது தாம்பரத்துல தான் பெய்யுமா இல்ல செங்கல்பட்டுல தான் பெய்யுமாங்கிறத இப்ப சொல்ல முடியாது. அது இன்னும் அருகே வரும்போது அந்த டாப்ளர் வெதர் ரடார் ரிசர்வ் பேங்க் ஏத்த அப்படி துறைமுக நூற்றாண்டு விழா கட்டடத்து மேல இருக்கிற அந்த டாப்ளர் வெதர் ரடாருடைய டேட்டா நமக்கு தெளிவான தரவுகள் நமக்கு வரும்போதுதான் அது வந்து எந்த பகுதியில இது வந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 3 மணி நேரம் அல்லது 5 மணி நேரத்துக்கு முன்னதாக சென்னை மாநகரத்தில் இந்த குறிப்பிட்ட பகுதிகளில் அதிக மழை பெய்யலாம், அல்லது செங்கல்பட்டு மாவட்டத்துல பெய்யலாம், அல்லது திருவள்ளூர் மாவட்டத்துல பெய்யலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் வந்து சிஸ்டம் அருகே வர அந்த டாப்ளர் வெதர் ரடாருடைய டேட்டா நமக்கு தெளிவாக கிடைக்கும் போதுதான் நம்மளால சொல்ல முடியும். இது என்னிலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சார்? திங்கட்கிழமையிலிருந்து குறைய ஆரம்பிக்குமா அந்த மழை? அதுலயும் வந்து இன்னும் குழப்பம் நீடிக்கிறது. கனமழை, மிக கனமழை, அதி கனமழை இந்த மூன்றும் வந்து 30 இரவிலிருந்து குறைந்துவிடும். ஆனால் லேசான முதல் மிதமான மழை வந்து 3ஆம் தேதி வரைக்கும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த லேசான முதல் மிதமான மழை வந்து கனமழையாக மாறுமா, மிக கனமழையாக மாறுமாங்கிறத இப்ப சொல்ல முடியல. ஆனால் 30 இப்போது இருக்கிற நிலைமைப்படி 30 இரவு வரை கனமழை, மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் முடிந்துவிடும். அதற்கு பிறகு லேசான முதல் மிதமான மழை டிசம்பர் 3ஆம் தேதி வரை தொடரும். இப்ப நீங்க சொல்லபடி பார்த்தா 30ஆம் தேதி தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லையா? அன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் அதிகமா பெஞ்சு வெளியே வரதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க நல்லது. 30ஆம் தேதி பகல் நேரத்திலேயே மணிக்கு 1 சென்டிமீட்டர் முதல் 1.5 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடிய அளவுக்கு மழை தீவிரமாக இருக்கும். மணிக்கு 1 சென்டிமீட்டர் முதல் 1.5 சென்டிமீட்டர் வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் இதே போல பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் தற்போதைய கணினி வழிகாட்டுதல்கள்லாம் சொல்லுகின்றன. நடக்குதான்னு நாளைக்கு தான் பார்க்கணும். நன்றி சார். வணக்கம்.